ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராமர் சீதையை பார்த்து, உன் மனசுக்கு ஏற்ப நீ லக்ஷ்மணனோடையோ பரதனோடையோ நீ வாழலாம், இல்லை சத்ருக்னனோடையோ சுக்ரீவனோடையோ அரக்கனான விபீஷ்ணனோட கூட நீ முடிவெடுத்தாலும் அது உன் இஷ்டம்தான். உன் மனம் எது விரும்புகிறதோ அதை செய். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகியவளும் மனசை கவர்ற தோற்றவளும் உடையவளுமான நீ ராவணனுடைய இடத்துல இருந்தபோது அவன் உன்கிட்ட பிரிஞ்சிருக்கிறத நெடுங்காலம் எளிசில் தாங்கி இருக்க மாட்டான்னு சொல்கிறார். இதில் ராமருக்கு சீத்தையை ஏற்றுக்கிறதுல தயக்கம் இருக்கிறத காட்ட முடியாது. அப்போ இப்படிலாம் பார்த்த சீத்தை அவங்க ஒன்றும் மனசுக்கு இனிய வார்த்தைகளை கேட்டு பழகினவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்கத்தகாத வார்த்தைகளை கேட்டு ராமர் பேசுகிறத அவங்களால தாங்க முடியல. கண்ணீர் சிந்தினவரே நிற்கிறாங்க. பின்னர் ஒரு பெரிய யானையின் துதிக்கியால் அறுத்து எறியப்பட்ட கொடி போல காட்சி அளிச்சுட்டு அழறாங்க. இதுவரை நான் கேட்டறியாத சொற்களை எல்லாம் பலர் முன்னிலையில் ராமர் பேச கேட்டு வெட்கி தலை குனிஞ்சு நிற்கிற அவங்க கொடிய வார்த்தைகள் எனும் அம்புகளால் துளைக்கப்பட்டு அழறாங்க. பின்னர் முகத்தை தொடச்சுண்டு நான் தழுக்க அவங்க ராமரை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மிகச்சாதாரண மனுஷன் ஒரு மிகச்சாதாரண பெண்மணியிடம் பேசுறது போல் அன்பு நீங்கிய பேசத்தகாத வார்த்தைகளை நீங்கள் ஏன் என்கிட்ட பேசுகிறீங்க? நீங்கள் நினைக்கிறது போன்றவை இல்லைன்னா என்னுடைய நன்னடத்தை பற்றி நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். என் துன்பத்தை எல்லாம் அடக்கிண்டு மெதுவான குரலில் பேசுகிறாங்க சீத்தை. ராமரை பார்த்து மேலும் சொல்கிறாங்க, ஒழுக்கமற்ற பெண்மணிகளின் நடத்தியை வச்சு பெண்ணினத்தையே நீங்கள் எடை போடுறீங்க போல. ராவணன்கிட்ட சிக்கின போது நான் கதியற்றவளான, அப்போ என் விருப்பப்படி எதையும் செய்ய சக்தியை இழந்தவளான. இதுக்கு என்னுடைய விதியை நொந்துக்கிறத தவிர எனக்கு வேறு வழி இல்லை. ஆனால் அப்பையும் கூட என் வசத்தில் இருந்த என்னுடைய எதையும் உங்களை விட்டு அகலலை. மற்றவாளுக்கு மதிப்பளிப்பிக்கிறவரே, நாம் ஒருத்தர் மேலே அன்பு கொண்டோம், ஒன்றா வாழ்ந்தோம். அப்படி இருந்தும் என்னை பற்றி நீங்கள் அறிஞ்சிக்கலன்னாக்கா அத்தோடு என் வாழ்வு முடிஞ்சுது. நான் லங்கையில் இருந்தபோது என்னை சந்திக்க ஹனுமானை அனுப்பினீங்க இல்லையா? அப்பயே நீங்கள் ஏன் என்னை திறந்துடல? நீங்கள் என்னை திறந்துட்டீங்கன்ற செய்தியை தாங்கிட்டு ஹனுமான் என்னை சந்திச்சிருந்தான்னா அந்த நொடியிலேயே நான் என் உயிரை விட்டுருப்பேனே. அப்படி ஒரு செய்தியை நீங்கள் ஏன் ஹனுமான் மூலமாக அனுப்பியிருக்கல? இந்த யுத்தமே அப்போ தேவையில்லாததாக இருந்திருக்குமே. உங்கள் உயிரை பணையம் வச்சு இவ்வளவு பெரிய ஆபத்தை எதிர்கொண்டு உங்கள் நண்பர்களையும் சிரமப்படுத்தி இப்படி ஒரு பயனற்ற முயற்சியில் நீங்கள் இறங்கி இருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காதே. ஒரு மிகச்சாதாரண மனுஷன் போல் கோபத்துக்கு இடம் கொடுத்துட்டு நீங்கள் பெண்மையின் பலவீனத்தை பற்றி மட்டும் மனசில் நினைக்கிறீங்க. நீங்களே அறிஞ்ச என்னுடைய குணத்தை நீங்கள் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க மறந்துட்டீங்க. உங்கள் மேலே நான் வச்சுருக்க பக்தியையும் என்னுடைய தூய்மையையும் நினச்சி பார்க்க மறந்துட்டீங்க. இப்படி ராமரை பார்த்து சீத்தை தொடர்ந்து அழுதுண்டே லக்ஷ்மணனை பார்த்து சில வார்த்தைகள் சொல்கிறாங்க. எனக்கு நேர்ந்திருக்க துக்கத்துக்கு ஒரே மருந்து நெருப்பு தான். எனக்காக இங்கே தீ மூட்டு. பொய்யான அவதூறுகளை கேட்டு நான் இனி வாழ விரும்பலை. என்னுடைய நற்குணத்தின் மேலே நம்பிக்கை எழுந்துட்டு என்னுடைய கணவரால் இப்படி பலர் நடுவில் நிராகரிக்கப்பட்ட பிறகு அக்னி பிரவேசம் செய்கிறது ஒன்று தான் எனக்கு உகந்த வழி அப்படின்னு சொல்கிறாங்க. சீதையின் வார்த்தைகளை கேட்டு மனசு நொந்த லக்ஷ்மணர் ராமரின் முகத்தை பார்த்தார். சீத்தை கேட்டுண்டவாறே தீ மூட்டப்படுறத ராமர் ஏற்றுக்கிறாருன்றத அவருடைய முகபாவத்திலேருந்து புரிஞ்சுக்கிறார். தீ மூட்டப்படுறதுக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிக்கிறார். உலக அழிவு காலத்தில் யமன் எப்படி தோற்றம் அளிப்பானோ அப்படி காட்சியளிச்சு நின்ன ராமரின் கோபத்தை தணிக்கவோ அவர்கிட்ட பேசவோ யாருமே துணியலை. அவர் முகத்தை ஏறிட்டு பார்க்கக்கூட எல்லாரும் தயங்கி தான் நின்னாங்க. ராமரை வலம் சீத்தை அக்னியை நெருங்குறாங்க. அந்த தீனியின் சமீபமாக நின்றுட்டு கையை குபிச்சுண்டே தெய்வங்களை மனசில் நினச்சிட்டு துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய இதயம் ராமரை விட்டு அழாததுன்னாக்கா அக்னி தேவனே 4 திசைகள்லையும் என்னை காப்பாற்றுவாயாக. என்னுடைய நடத்த அப்பழுக்கு இல்லாததுன்னாக்கா அக்னி தேவனே 4 திசைகள்லையும் என்னை காப்பாயாக. மனசாலோ வாக்கினாலோ சரீரத்தினாலோ ஒரு பொழுது கூட நான் ராமருக்கு துரோகம் இழைச்சது இல்லைன்றது உண்மையானாக்கா அக்னி தேவனே 4 திசையிலேயும் என்னை காப்பாயாக. நான் தூய்மையான குணமுடையவள்ன்றது சூரிய தேவனும் வாயு தேவனும் 4 திசைகளுக்கு அதிபதிகளும் சந்திரனும் இரவும் பகலும் மாலையும் பூமாதேவியும் நன்னா அறிவாங்கன்னாக்கா அக்னி தேவனே 4 திசையிலேயே என்னை காப்பாயாகன்னு வேண்டிட்டு அக்னியை வலம் சித்த கூட அச்சம் இல்லாதவளாக சீத்தை அக்னியில் பிரவேசிக்கிறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு நிற்கரிச்சு சீத்தை தங்கத்தை போல் பிரகாசிச்சுட்டு அக்னியில் பிரவேசித்தாங்க. வேள்வித்தீயில் சேர்க்கப்படுற நெய் அக்னியோடு சேர்றது போல் சீத்தை அக்னியில் பிரவேசித்தாங்க. ரிஷிகளும் தேவர்களும் கந்தர்வர்களும் பார்த்துட்டு இருக்கும்போதே சீதை அப்படி அக்னியில் பிரவேசித்தாங்க. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.